என் அன்பு பிள்ளையே, யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்களை கொண்ட என்னுடைய குழந்தைகள் இன்னும் சிலர் வருத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காகத்தான் ஒரு முக்கியமான வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். உன் கருப்பண்ணசாமி மனமகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றி வாக்கினை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். அதனால் என் பிள்ளைக்கு மனதில் உற்சாகம் ஏற்படும் என்றுதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றேன். இதனால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் ஒன்று மிக விரைவாக நடக்கப் போகிறது. அதனால்தான் உன்னுடைய அப்பன் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுதுதான் அப்பனுக்கு சந்தோஷம் அதிகமாகிறது. அதைத்தான் இன்று நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான வெற்றிகளை ஒவ்வொரு நாளும் நான் உருவாக்கி தந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையே, அதை முழு மனதோடு நீ கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்தினால் உனக்கான வெற்றி என்பது நிரந்தரம். உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நீ கேட்கும் வரை இந்த அப்பன் உனக்காக காத்து கொண்டுதான் இருப்பேன். ஏனென்றால் உனக்கான சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் மன கஷ்டத்தை சந்தித்து விடுகிறாய். ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உன் மனதை யாராவது ஒருவர் நோகடித்து விடுகின்றார்கள். இல்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையிலே உன்னை தாழ்த்தி பேசுகின்றார்கள், உன்னை குறைத்து மதிப்பிட்டு விடுகிறார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனது நோகும்படி இவர்கள் இப்படி செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தோம் என்று உன்னை நினைக்க தூண்டி விடுகின்றது. என் அன்பு பிள்ளையே, ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று ஒருவர் நடக்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்களுடைய உண்மையான குணம், அவர்கள் என்ன எண்ணத்தில் உன்னோடு பழகுகிறார்கள், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக உனக்காக கொடுக்கப்பட்ட பொன்னான நேரம்தான் அது என்பதை நீ புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல செயல்பட வேண்டும். ஓ, நீ இவ்வளவுதானா, நான் உன்னை என்னவோ நினைத்தேனே என்பது போல நீ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியதை நினைத்து நினைத்து நீ பெரிதுபடுத்தி உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்லாமல் உன் மனதிற்குள் இந்த விஷயத்தை நீ உள்ளே எடுத்து சொல்லவும் கூடாது. ஒருவர் கொடுக்கின்ற கஷ்டத்தை நீ உனது மனதிற்குள் எடுத்து சென்றாயானால் அதன் பிறகு உன்னால் ஒரு நாளும் அதை மறக்கவும் முடியாது, அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாது. என் செல்லமே, இது உனக்கான அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீ ஓரிடத்தில் தேங்கி கிடப்பதற்காக நீ பிறக்கவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காகத்தான் நீ இங்கே பிறந்திருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். அவர்கள் நம்மை இப்படி சொல்லிவிட்டார்களே, நம்மை தரக்குறைவாக பேசிவிட்டார்களே, 4 பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று ஒரு நாளும் வேதனைப்படாதே. என் பிள்ளையே, அவர்களுக்கு அன்று எத்தனையோ உதவிகளை நீ செய்திருப்பாய். அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கேட்டதையெல்லாம் கொடுத்து உதவி இருப்பாய். ஆனால் உனக்கென்று ஒரு விஷயம் வரும் பொழுது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துணிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எத்தனை பெரிய நன்றி கெட்ட மனிதர்கள் என்பதை புரிந்து கொண்டு இதற்கு மேலும் இவர்களுக்கு நீ கொடுத்த இடம் என்ன என்பதை தெரிந்து கொள். இனிமேல் உன்னுடைய மனதில் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் எதற்கும் நீ நின்று பதில் கூற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. எகத்தாளமாக நின்று கொண்டு
உன்னிடத்திலே தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு பணிவாக நின்று உன்னுடைய பதிலை நீ கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. நல்லது செய்தவர்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்க வேண்டும். இதுபோன்று நல்லதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தீமைகளை செய்பவர்களுக்கு நீ ஒருபோதும் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அதை நினைத்து பார்க்க போவதும் கிடையாது. என் தங்கமே, இதையெல்லாம் நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு உதவி செய்தாலும் அதை பெற்றுக்கொண்டவர்கள் உடனே மறந்து விடுவது இப்பொழுது சாதாரணமாகிவிட்டது. எனவே நன்றியுணர்வை இந்த கேடுகெட்ட மனிதர்களிடமிருந்தெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. என் தங்கமே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமையும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ தெளிவாக உணரக்கூடிய நாள். எத்தனை விஷயங்கள் உன்னை கலங்கடித்தாலும் இனி வாழ்வதற்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற விஷயம் இன்று உன்னிடத்திலே கண்டிப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு குழப்பங்கள் இருக்கலாம், அதே நேரத்தில் சில தயக்கங்களும் இருக்கலாம். இவையெல்லாம் இன்று உனக்கு சிறு துளி அளவும் தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதிர்நோக்கி செல்கின்ற விஷயத்தில் உன்னுடைய மனது முழுமையாக இறங்கி செயல்பட வேண்டும். என் தங்கமே, நம் முயற்சி சரியாக இருந்தால் வெற்றியை நமக்கு உறுதி. நம் அப்பன் நமக்கு எதையும் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே கஷ்டங்களாக இருக்காது. எல்லா விஷயங்களும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும். சவாலை எதிர்கொண்டு நீ வாழ பழகிவிட வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி அதில் வருகின்ற சவால்களை எல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் கொண்டு உன்னுடைய வெற்றியை அங்கு நீ உறுதி செய்ய வேண்டும். இதுதான் தினம் தினம் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். அதுபோல இன்றும் என் குழந்தையே, உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு எந்த ஒரு செயலை பற்றியும் கவலைப்படாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை உன்னால் முடிந்த அளவிற்கு நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தாயானால் உனக்கான வெற்றி நிச்சயம். என் செல்லமே, முதலில் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தது, இப்பொழுது மனநிறைவு அதிகமாக இருக்கிறது என்று நீயே சொல்கின்ற அளவில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை உன்னுடைய முயற்சிகள் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் எப்பொழுதுமே நீ உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அவையெல்லாம் உன்னுடைய முயற்சியால் நிச்சயமாக மாறும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒவ்வொரு விடியலையும் வெற்றி விடியலாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எந்த குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லபடியாக இன்று இந்த நாள் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற செயல்கள் இந்த அப்பன் மூலமாக உனக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலை நிரந்தரமில்லாதது. இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியது நம்முடைய முயற்சிகளும் அப்பன் கொடுக்கின்ற வாய்ப்புகளும் என்பதை புரிந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் பிழைத்து கொள்வார்கள். இந்த கருப்பன் என் கைப்பற்றி நாளை நீ நடந்து வர வேண்டும். உனக்கான வெற்றி நிச்சயமாக அங்கே காத்து கொண்டிருக்கிறது. தடைகளை தாண்டி பெறுகின்ற வெற்றிக்கு மதிப்பு எப்பொழுதுமே அதிகம் என்பதை புரிந்துகொள். அதுபோலத்தான் உனக்கான மதிப்பும் கிடைக்கப் போகின்றது. என் செல்லமே, நீ நல்ல நேரத்தை தவற விடாமல், வெற்றியினை பெறவிடாமல் சில பேர் தடுப்பார்கள். அதையெல்லாம் நீ மனதில் வைத்து கொள்ளாமல் உன்னுடைய முயற்சியில் நீ ஒருபொழுதும் பின்வாங்கக்கூடாது. இன்றைய நாள் உனக்கான நாள் என்பது மட்டும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். மற்றவையெல்லாம் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளை, மன மகிழ்ச்சியோடும் முகத்தில் புன்னகையோடும் என்றும்
நல்ல உடல் நலனும் மனநலனும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.